வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தலைப்புச் செய்திகள். விவசாயிகளின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துவதில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நாட்டில் உள்ள கிராமங்களில் வறுமை இல்லை என்ற நிலையை உருவாக்குவதற்கான அனைத்து திட்டங்களும் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் நகரமயமாக்கல் நடவடிக்கைகளை கருத்தில் கொண்டு நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகள் மறுசீரமைக்கப்பட உள்ளதாக மாநில அரசு தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் சிதிலமடைந்த நிலையில் உள்ள அரசு பள்ளி கட்டிடங்களை புனரமைப்பதற்கான நடவடிக்கைகளை மாநில அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு அண்ணாமலை கேட்டுக் கொண்டுள்ளார். சர்வதேச செஸ் தரவரிசை பட்டியலில் இந்தியாவின் அர்ஜுன் எரிகேசி 4வது இடத்திலும் குகேஷ் 5வது இடத்திலும் உள்ளனர். இனி விரிவான செய்திகள். விவசாயிகளின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துவதில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். இது தொடர்பாக அவர் விடுத்துள்ள சமூக வலைதள பதிவில், கடினமாக உழைத்து நாட்டு மக்களுக்கு உணவளிக்கும் பணியில் ஈடுபட்டு வரும் விவசாய சகோதர சகோதரிகளை நினைத்து பெருமிதம் கொள்வதாக குறிப்பிட்டுள்ளார். 2025ஆம் ஆண்டில் முதல் அமைச்சரவைக் கூட்டத்தில் விவசாயிகளின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துவதற்கான திட்டங்கள் குறித்து விவாதிக்கப்பட்டதாக பிரதமர் தெரிவித்துள்ளார். இந்த அமைச்சரவைக் கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முக்கிய முடிவுகள் தமக்கு மகிழ்ச்சி அளிப்பதாக உள்ளது என்றும் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நாட்டில் உள்ள கிராமங்களில் வறுமை இல்லை என்ற நிலையை உருவாக்குவதற்கான அனைத்து திட்டங்களும் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய ஊரக மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நேற்று தமது அமைச்சகம் சார்பில் மேற்கொள்ளப்பட்டு வரும் பல்வேறு பணிகளை அவர் ஆய்வு செய்தார். மாதாந்திர அடிப்படையில் இலக்குகள் நிர்ணயிக்கப்பட்டு அதனை அடைவதற்கான முயற்சிகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்படும் என்று அவர் தெரிவித்தார். பிரதமரின் கிராமப்புற வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் 42 லட்சம் வீடுகளை கட்டுவதற்கு இலக்கு நிர்ணயிக்கப்பட்டு அவற்றில் 32 லட்சம் வீடுகள் கட்ட அனுமதி வழங்கப்பட்டுள்ள நிலையில் இதுவரை 4 லட்சத்திற்கும் கூடுதலான வீடுகள் கட்டி முடிக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். 2024-25ஆம் நிதியாண்டில் நிர்ணயிக்கப்பட்டுள்ள இலக்கில் நிலுவையில் உள்ள 10 லட்சம் வீடுகளை கட்டுவதற்கான அனுமதி நடப்பு ஆண்டில் வழங்கப்படும் என்றும் திரு சிவராஜ் சிங் சௌஹான் குறிப்பிட்டார். புதுதில்லியில் நடைபெறவுள்ள குடியரசு தின அணிவகுப்பு பேரணி மற்றும் படைவீரர்கள் பாசறை திரும்பும் நிகழ்ச்சிகளை பார்வையிடுவதற்கான அனுமதிச்சீட்டு விற்பனை இன்று தொடங்குகிறது. இது தொடர்பாக பாதுகாப்புத்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், இந்த அனுமதிச் சீட்டுகளை சேனா பவன், சாஸ்திரி பவன், ஜந்தர் மந்தர், பிரகதி மைதான் மற்றும் ராஜீவ் சவுக் மெட்ரோ ரயில் நிலையம் போன்ற இடங்களில் அசல் அடையாள அட்டைகளை காண்பித்து பெற்றுக் கொள்ளலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மக்கள் இந்த அனுமதிச் சீட்டுகளை இதற்கான பிரத்யேக இணையதளம் மற்றும் மொபைல் செயலி வாயிலாகவும் பெற்றுக்கொள்ள ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. தமிழகத்தில் நகரமயமாக்கல் நடவடிக்கைகளை கருத்தில் கொண்டு நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகள் மறுசீரமைக்கப்பட உள்ளதாக மாநில அரசு தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக மாநில அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறையின் சார்பில் மாநகராட்சிகள், நகராட்சிகள், பேரூராட்சிகளின் எல்லைகள் விரிவாக்கம், புதிய நகராட்சிகள், பேரூராட்சிகளை அமைப்பது தொடர்பாக 5 அரசாணைகள் வெளியிடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த மறுசீரமைப்பு நடவடிக்கைகளில் மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள், உள்கட்டமைப்பு வசதிகளை ஏற்படுத்துவதற்கான நிதி மற்றும் திட்டங்களை நிறைவேற்றுதல் உள்ளிட்ட பணிகள் விரைவில் மேற்கொள்ளப்படும் என்று அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. சென்னை, மதுரை, திருச்சி உள்ளிட்ட 16 மாநகராட்சிகளுடன் 4 நகராட்சிகள், 5 பேரூராட்சிகள் மற்றும் 149 ஊராட்சிகளை இணைப்பது தொடர்பான உரிய நடைமுறைகள் தொடங்கப்பட்டுள்ளதாக அதில் கூறப்பட்டுள்ளது. நகரமயமாக்கல் நடவடிக்கையில் தமிழகம் நாட்டிலேயே முதன்மை மாநிலமாக திகழ்வதாகவும் மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. தமிழகத்தில் சிதிலமடைந்த நிலையில் உள்ள அரசு பள்ளி கட்டிடங்களை புனரமைப்பதற்கான நடவடிக்கைகளை மாநில அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு அண்ணாமலை கேட்டுக் கொண்டுள்ளார். சமூக வலைதள பதிவில் அவர் விடுத்துள்ள பதிவில், மாணவர் சமுதாயத்தின் கல்விக்காக தனியார் அமைப்புகளிடம் உதவி கேட்கும் நிலையில் மாநில அரசு உள்ளது கவலைக்குரியது என்று கூறியுள்ளார். கல்வித்துறையின் வளர்ச்சிக்காக ஆண்டுதோறும் பட்ஜெட்டில் 44,042 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படுவதாகவும் 1 லட்சம் கோடி ரூபாய் வரை கடன் பெறும் நிலையில் இதற்கான நடவடிக்கைகள் எதையும் மாநில அரசு மேற்கொள்ளவில்லை என்றும் குற்றம் சாட்டியுள்ளார். சேதமடைந்த 10,000 அரசு பள்ளி கட்டிடங்கள் புதிதாக கட்டப்படும் என்ற திமுகவின் தேர்தல் வாக்குறுதி இதுவரை நிறைவேற்றப்படவில்லை என்றும் திரு அண்ணாமலை தெரிவித்துள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. மூன்றாம் முறை மோடி அரசின் முதல் 100 நாள் சாதனைகள். மத்திய அரசு பணியிடங்களில் 15,000 பேர் நியமனம். மருத்துவ படிப்புகளுக்கு புதிதாக 75,000 இடங்கள் உருவாக்கம். 1 கோடி இளையோர் 500 நிறுவனங்களில் தொழில் பழகுனர் பயிற்சி பெற வாய்ப்பு.
28,600 கோடி ரூபாய் முதலீட்டில் 12 தொழில் திட்டங்களுக்கு ஒப்புதல். கூடுதல் வேலைவாய்ப்புகளை உருவாக்கும் வகையில் முதலீட்டிற்கான செலவினங்கள் 11,11,000 கோடியாக அதிகரிப்பு. அறிவியல் தொழில்நுட்பம் மற்றும் புதிய கண்டுபிடிப்புகளை ஊக்கப்படுத்துவதற்கென 10,600 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டம். 50,000 கோடி ரூபாய் செலவில் தேசிய ஆராய்ச்சி நிதியம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு. தொடரும் மக்கள் நலத் திட்டங்கள். சேலம் மாவட்டம் மேட்டூர் அணையிலிருந்து உபரிநீர் சரபங்கா நீரேற்று திட்டத்தின் கீழ் வறண்ட ஏரிகளை நிரப்பும் வகையில் திறந்துவிடப்பட்டுள்ளது. மாநில சுற்றுலாத்துறை அமைச்சர் திரு ராஜேந்திரன் அணையிலிருந்து நீரை திறந்து வைத்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மேட்டூர் அணை ஒரே ஆண்டில் 3வது முறையாக நிரம்பியுள்ளதாகவும், கூடுதலாக வரும் தண்ணீர் அனல்மின் நிலையம் வழியாக மேட்டூர் சரபங்கா திட்டத்தில் உள்ள ஏரிகளை நிரப்பும் வகையில் திறந்துவிடப்பட்டுள்ளதாக கூறினார். சேலம் மாவட்டத்தில் சரபங்கா வடிநிலத்தில் உள்ள 100 வறண்ட ஏரிகளை நிரப்பும் திட்டம் கடந்த 2019ஆம் ஆண்டு 565 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் தொடங்கப்பட்டதாகவும் அவர் தெரிவித்தார். இத்திட்டத்தின் கீழ் கூடுதலாக 57 ஏரிகளுக்கு தண்ணீர் கொண்டு செல்லும் திட்டம் நிறைவு பெற்றுள்ளதாகவும் திரு ராஜேந்திரன் குறிப்பிட்டார். நாமக்கல்லில் நெகிழி பயன்பாட்டை ஒழிப்பது, பாரம்பரிய கலைகளை மீட்டெடுப்பது தொடர்பான விழிப்புணர்வு சிலம்பாட்ட கலை நிகழ்ச்சி நேற்று நடைபெற்றது. நாமக்கல் பூங்கா சாலையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் பேசிய தனியார் சிலம்பு அறக்கட்டளை நிறுவனர் எஸ் ரம்யா, சிலம்பு கலை ஆரோக்கிய வாழ்விற்கு உதவிடும் என்று தெரிவித்தார். என்னோட பேர் ரம்யா. இந்த சமூகத்துக்கு, வருங்கால சந்ததிகளுக்கும், எங்களுடைய இளைய சமுதாயத்துக்கும் இன்னைக்கு தேவையான ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் என்னன்னா சிலம்பக்கலை. உடல் கூர்மையையும் உடல் வலுவையும் உருவாக்கக்கூடியது. இன்னைக்கு மிகப்பெரிய அவேர்னஸ் மக்களிடையே இதை கொடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம நெகிழி இல்லா ஒரு சமுதாயத்தை உருவாக்கணுங்கிறதுக்கு சமூக சிந்தனையோட இந்த விஷயத்தை ஏற்படுத்தி இருக்கிறத நினைக்கும் போது ரொம்ப மன நிறைவா இருக்கு. அதே போல வருட பிறப்பு அதுவுமா இந்த நிகழ்வை மக்களிடையே இதை கொண்டுட்டு வரணும்னு நினைச்ச சிலம்பாசன் சங்கத்திற்கு எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்றைய சமுதாயத்துக்கு இது மிகப்பெரிய அவசியமான ஒன்றா இருக்கு. தமிழகத்தில் அடுத்த 5 நாட்களுக்கு ஓரிரு இடங்களில் பரவலாக மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தென்கிழக்கு அரபிக்கடலின் தெற்கு பகுதிகள், மாலத்தீவு பகுதிகளில் சூறாவளி காற்று வீசக்கூடும் என்பதால் நாளையும் நாளை மறுநாளும் மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். சென்னையில் அடுத்த 2 நாட்களுக்கு அதிகாலை வேளையில் பனிமூட்டம் காணப்படும் என்றும் குறைந்தபட்ச வெப்பநிலை 23 டிகிரி செல்சியஸாக இருக்கும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இருவரிச் செய்திகள். அமெரிக்காவில் உள்ள நியூ ஓரியான்ஸில் உள்ள பிரெஞ்சு குடியிருப்பு பகுதியில் மக்கள் கூட்டத்தில் மோதியதில் 15 பேர் உயிரிழந்தனர். ருமேனியா, பல்கேரியா நாடுகள் ஐரோப்பிய யூனியனுடன் இணைந்துள்ளன. பிரபல பாடகரும் திரைப்பட நடிகருமான தில்ஜித் தோசாஞ்ச் பிரதமர் திரு நரேந்திர மோடியை நேற்று சந்தித்து பேசினார். இந்திய தனித்துவ அடையாள ஆணையத்தின் தலைமைச் செயல் அதிகாரியாக திரு புவனேஷ்குமார் நேற்று பொறுப்பேற்றுக் கொண்டார். மத்திய பிரதேச மாநிலம் போபாலில் விஷவாயு கசிவு சம்பவம் நேரிட்ட 40 ஆண்டுகளுக்கு பிறகு அங்குள்ள யூனியன் கார்பைடு நிறுவனத்திலிருந்து 377 டன் கழிவுகளை அகற்றும் பணி தொடங்கியுள்ளது. கோவை மாநகர காவல்துறை ஆணையராக திரு சரவணா சுந்தர் நேற்று பதவியேற்றுக் கொண்டார். சேலம் மாவட்டம் தாரமங்கலம் கைலாசநாதர் கோவிலில் உலக சாதனைக்கான பரதநாட்டிய நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் 3 வயது முதல் 15 வயது வரையிலான 250 மாணவிகள் தாம்பாளத்தட்டில் நடனமாடியபடி உலக சாதனை படைத்தனர். திண்டுக்கல் மாவட்டம் ஒடஞ்சித்திரம் அருகே விளைநிலங்களில் புகுந்து பயிர்களை நாசப்படுத்தி வரும் யானை கூட்டத்தை கட்டுப்படுத்த வனத்துறை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருச்செந்தூர் கடற்பகுதியில் 8 அடி ஆழத்திற்கு கடல் அரிப்பு ஏற்பட்டுள்ளதால் பக்தர்கள் பாதுகாப்பாக குளிக்கும்படி காவல்துறை அறிவுறுத்தியுள்ளது. விளையாட்டுச் செய்திகள். சர்வதேச செஸ் தரவரிசை பட்டியலில் இந்தியாவின் அர்ஜுன் எரிகேசி 4வது இடத்திலும் குகேஷ் 5வது இடத்திலும் உள்ளனர். முன்னணி ஆட்டக்காரரான நார்வேயின் மேக்னஸ் கால்சன் தொடர்ந்து முதலிடத்தில் உள்ளார். இந்தூரில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் நேற்று நடைபெற்ற ஆடவர் ஒற்றையர் பிரிவு ஆட்டங்களில் இந்தியாவின் யுவன் நந்தால், தக்ஷினேஸ்வர் சுரேஷ், தேவ் ஜாவியா, ஷிராக் துஹான், ஆரன் ஷா, சித்தார்த் ராவத், விஷ்ணுவர்தன் ஆகியோர் அடுத்த சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். ஹாக்கி இந்தியா லீக் போட்டியில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் பெங்கால் அணி 2-1 என்ற கோல் கணக்கில் குணசிகா அணியை வென்றது. ரூர்கேலாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் இன்று நடைபெறும் ஆட்டத்தில் சூர்மா கிளப் அணி உத்தரப்பிரதேச அணியை எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். விவசாயிகளின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துவதில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நாட்டில் உள்ள கிராமங்களில் வறுமை இல்லை என்ற நிலையை உருவாக்குவதற்கான அனைத்து திட்டங்களும் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் நகரமயமாக்கல் நடவடிக்கைகளை கருத்தில் கொண்டு நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகள் மறுசீரமைக்கப்பட உள்ளதாக மாநில அரசு தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் சிதிலமடைந்த நிலையில் உள்ள அரசு பள்ளி கட்டிடங்களை புனரமைப்பதற்கான நடவடிக்கைகளை மாநில அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு அண்ணாமலை கேட்டுக் கொண்டுள்ளார். சர்வதேச செஸ் தரவரிசை பட்டியலில் இந்தியாவின் அர்ஜுன் எரிகேசி 4ஆம் இடத்திலும் குகேஷ் 5ஆம் இடத்திலும் உள்ளனர். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.